ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஊட்டி போட் ஹவுஸ்ல இருக்கோங்க. நம்ம ஊட்டி டூரிசமோட ஒன் ஆஃப் த ஸ்டார் அட்ராக்ஷன்ஸ் நம்ம ஊட்டி போட் ஹவுஸ். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோன்னா, ஊட்டி போட் ஹவுஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிற டூரிஸ்ட்கான ஃபெசிலிட்டிஸு, போட்டிங்க்கு என்னென்ன சார்ஜஸ்ஸு, இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஊட்டி போட் ஹவுஸை போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோவில் சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, வெல்கம் டு ஊட்டி போட் ஹவுஸ்ங்க. நாம் ஒரு ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு ஊட்டி போட் ஹவுஸில் இருக்கோம். எத்தனை டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்களா? பார்க்கிங் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. 4 வீலர் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே வந்து அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. ஸோ அங்கே பாருங்க, முன்னாடி வந்து உங்களுக்கு போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ அங்கே போய் பார்க்கணும் போட்டிங் சார்ஜஸ் எல்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து போட் ஹவுஸ்க்கு முன்னாடி என்னென்ன டூரிசம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். இங்க ஏதோ புதுசா கட்டிட்டு இருக்காங்க, கன்வென்ஷன் சென்டர் மாதிரி. கரெக்டா என்னன்னு தெரியல அது. பட் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த மேக்ஸி கேப்ஸ் அதெல்லாம் நிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நல்லா பெரிய டூரிஸ்ட் வேன்ஸ் எல்லாம் நிக்கிற அளவுக்கான பிளேசஸ். அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் தனியா, 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கு. உள்ளன் வியர்ஸ் எல்லாம் வாங்கணும்னா வாங்கிக்கலாம், அல்லது சுவினியர்ஸ், டாய் ஷாப்ஸ் இதெல்லாமே இருக்கு. வெளியே வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் டீ ஷாப்ஸு, பேக்கரிஸ் இதெல்லாம் இருக்கு. ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் எல்லாம் கூட இருக்கு அங்கே மேலே. இந்த சைடு வந்து நேராக ஆப்போசிட்ல வந்து லேக் ஃப்ரண்ட் ஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. ஃப்ரண்ட்ல குதிரை சவாரி எல்லாம் கூட வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட கண்ட்ரோலில் தான் இருக்கு ஊட்டி லேக். ஸோ ஃபுல்லாகவே ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிடிடிசி தான். பாருங்க, சூப்பரா போட்டிங் போயிட்டு இருக்காங்க பாருங்க மக்களே. நீங்க ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு டவுன் பஸ்ல வரணும்னா இந்த மாதிரி நிறைய டவுன் பஸ்ஸஸ் இருக்குங்க. இது வந்து காந்தல் போற பஸ். ஸோ இந்த டவுன் பஸ்ஸஸ்ல நீங்க போட் ஹவுஸ்ல கேட்டு வந்து இறங்கிக்கலாம். வெறும் 7 ரூபா தான் டிக்கெட் பிரைஸ். டூரிசம் சீசன்ங்கிறதுனால நிறைய டிராபிக் ஆயிட்டு இருக்குங்க. ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வைக்கிற கடைகள்லாம் கூட இருக்கு பாருங்க. இந்த பூக்கள் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு வாடாம இருக்குங்க. ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வந்தீங்கன்னா இது வாங்கிட்டு போங்க. ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் கூட ஓடுதுங்க. பாருங்க, 2 குதிரை இருக்கு. இந்த பக்கம் ஒரு குதிரை, அந்த பக்கம் ஒரு குதிரை. நிறைய டூரிஸ்டுக்கான என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சைட் சீயிங் பிளேசஸ் சொல்லிட்டு ஊட்டியில என்னென்ன சைட் சீயிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி தொட்டபெட்டா பீக்கு, பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், டீ கார்டன், சாக்லேட் ஃபேக்டரி, ஃபிலிம் ஷூட்டிங் பிளேஸ், பைன் ஃபாரஸ்ட், காமராஜ் சாகர் டேம், கர்நாடகா கார்டன், கோல்ஃப் கோர்ஸ், இதெல்லாம் வந்து மெயின் ஏரியாஸ். மக்களே, இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸுங்க. தமிழ்நாடு டூரிசமோட போட் ஹவுஸ் என்ட்ரி பாயிண்ட். கிட்டத்தட்ட 4-5 குதிரை பார்த்தாச்சு இதோட. இந்த சைடு நீங்க உள்ள போய்க்கலாம். இங்க வந்து ஒரு ஆவின் பார்லர் இருக்கு. சாக்லேட் கடைங்கள நிறைய இருக்குங்க. ஹோம்மேட் சாக்லேட்ஸ், எவ்வளவு விதவிதமா அசோர்டட் சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க வந்து ஃப்ரெஷ் கேரட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. செம சூப்பரா இருக்குங்க. கார்டன் ஃப்ரெஷ் கேரட்ஸ். ஸோ மேலே வந்து நீலகிரி சில்க் ஷாப்ஸ் இருக்கு, ஹேண்டிகிராஃப்ட்ஸு. லேக் வியூ பிளாசான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஃபுட்டுக்கு, ஸ்நாக்ஸ்க்கு, இந்த மாதிரி ஃபார்ம் ஃப்ரெஷ் கேரட்ஸ்க்கு நிறைய கடைங்க. மக்களே, இப்போ வாங்க அப்படியே உள்ள போயிட்டு நம்ம போட்டிங்க்கு என்னென்ன சார்ஜஸ் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பெடல் போட்ஸ் இருக்கு. மோட்டர் போட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோட்டர் போட்ஸ்க்கு வந்து ஃபியூல் போடணும்ல, தண்ணி ஸ்பாயில் ஆகிரும்னு சொல்லிட்டு பெடல் போட்ஸு, அதுக்கப்புறம் ரோ போட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா? கீழே உள்ள வந்தோடனே என்ட்ரன்ஸ் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வச்சிருக்காங்க.
போட்டிங் சார்ஜஸ் எல்லாம் மோட்டார் போட்ஸும் இருக்குங்க. ரோபோட்ஸ்க்கு வந்து 3 இருக்கைகள் கொண்ட ரோபோட் துடுப்பு படகு 525 ரூபா, 5 சீட்டுனா 600 ருபீஸ். அரை மணி நேரத்துக்கு ரோ பண்ணலாம் போல. மோட்டர் போட்டுக்கு வந்து 6 சீட்டருக்கு 825, 8 சீட்டருக்கு 975, 10 சீட்டருக்கு 1175, 15 சீட்டருக்கு 1700, 20 மினிட்ஸ். ஓகேவா? பெடல் போட்ஸ் இருக்கு. பெடல் போட்ஸ் தான் சீப் இருக்கிறதுலயே. 2 சீட்டருக்கு வந்து 375, 4 சீட்டருக்கு 475. இதுவும் அரை மணி நேரம். ஓகேவா? இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. நீங்க தனியா ஜிஎஸ்டிக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. லீஷர் போட்னு இருக்கு. அது வந்து 5 சீட்டருக்கு 1250. இது வந்து 20 மினிட்ஸ்க்கு. ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம். நீங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க குரூப்பா வரீங்க, முன்னாடியே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கணும்னா இங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஓகேவா? டிடிடிசியோட போட் ஹவுஸ், ஊட்டி போட் ஹவுஸோட சார்ஜ் டீடைல்ஸ். மக்களே, போட்டிங் இல்லாம நாம உள்ள போறதுக்கே வந்து போட் ஹவுஸ் உள்ள போறதுக்கே வந்து நுழைவுச்சீட்டு வாங்கணும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் கவுண்டர்ல 25 ருபீஸ் அடல்ட்டுக்கு. சில்ட்ரன் அபோவ் 5 இயர்ஸ்க்கு வந்து டிக்கெட் வாங்கணும். ஓகேவா? பிலோ 5 இயர்ஸ்னா டிக்கெட் தேவையில்லை. வாங்க நாமளும் போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். மக்களே, என்ட்ரன்ஸ் டிக்கெட் 25 ருபீஸ் அங்க வாங்கியாச்சுங்க. உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லிடுறா. இங்க பாருங்க, 2 வீலருக்கு 20 ருபீஸ்ங்க, காருக்கு 80 ருபீஸ், வேனுக்குனா 100, பஸ்ஸுக்கு 120 ருபீஸ். இதுதான் பார்க்கிங் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்க ஓன் வெஹிக்கிள் அல்லது டூரிஸ்ட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா பார்க்கிங் சார்ஜஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இன்னொரு விஷயம், ஊட்டிக்குள்ள வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அலௌட் கிடையாது. நார்மல் வாட்டர் பாட்டில்ஸ் அலௌடு கிடையாது. இங்க வந்து நீங்க ரீஃபில் பண்ணிக்கணும். உங்களோட பெட் ஜார் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, பெட் பாட்டில், அதுல நீங்க பிடிச்சிக்கலாம். இல்லாட்டி கிளாஸ் பாட்டில்ல தான் தருவாங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. அல்லது 3 லிட்டர் 4 லிட்டர் தான் வாங்கணும். மக்களே, இந்த பிஸ்லரி இதுல வந்து நீங்க வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பக்கத்துலயே வந்து நாம டிக்கெட் வாங்குற கவுண்டர்ல ஜிபேலயே நம்ம பண்ணியாச்சு. ஸோ இன்கேஸ் கேஷ் இல்லாட்டி கூட நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ போட்க்கு தனியாக நம்ம உள்ளே போயிட்டு வாங்கணும், இங்கே வாங்க முடியாது. பெட்ஸ் நாட் அலவுடுங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பெட்டு கொண்டு வந்தீங்கன்னா அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போட் ஹவுஸில் பெட்டு உள்ள அலவுடு கிடையாது. மக்களே, டிக்கெட்டும் எடுத்தாச்சு. வாங்க போட் ஹவுஸ்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ உள்ளதான் வந்து உள்ள போட்டிங்க்கு தனியாக ஒரு கவுண்டர் இருக்கு. அங்கே தான் போய் டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரன்ஸில் வந்து வெறும் போட் ஹவுஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு மட்டும்தான். ஸோ உள்ளே போயிட்டு லிஸ்ட் வச்சுருப்பாங்க எப்படியோ டீட்டெயில்டா ரோபோட்ஸ்க்கு, பெடல் போட்ஸ்க்கெல்லாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே, இதுதான் என்ட்ரன்ஸுங்க. போட் ஹவுஸ்க்குள்ளே என்டர் ஆகிற பாயிண்ட். இந்த ஸ்கேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே போகணுமா. மக்களே, உள்ள வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, ஐ லவ் ஊட்டி செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்காங்க. இங்க ப்ரொஃபஷனல் கேமராமேன் கூட இருப்பாங்க போல. இந்த இன்ஸ்டன்ட் போட்டோ எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த பிளேசஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு குட்டி சுவினீர் ஷாப் இருக்கு. க்ளோத்ஸ், கிட்ஸ் க்ளோத்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இங்க வச்சிருக்காங்க பாருங்க டேபிள், அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு. ப்ரொஃபஷனல் கேமராமேன் இருக்காங்க டு மேக் மெமரிஸ். ஸோ இது நம்ம போட்டுக்கு புக் பண்ற கவுண்டர். மக்களே, என்ட்ரன்ஸ்குள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ரோபோட்டுக்கு தனியா டிக்கெட் கவுண்டர் இருக்கு. அந்த சைடு வந்து உங்களுக்கு மோட்டர் போட்டுக்கான டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. என்ட்ரி பாயிண்ட்டுமே தனித்தனியா வச்சிருக்காங்க. மோட்டர் போட்ஸ் எல்லாம் ஒரு சைடும், ரோபோட்ஸ் இந்த சைடும். இங்க டைரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ரோபோட், துடுப்பு படகு, அதுக்கப்புறம் மிதி படகு, பெடல் போட். தமிழ்லயும் எவ்வளவு அழகா எழுதி இருக்காங்க பாருங்க. கிட்ஸ்க்கான பிளே ஏரியா எல்லாம் கூட இருக்கு. முன்னாடி சூப்பரா ஒரு லான் வச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க போட் ஹவுஸ். மக்களே, ரோபோட்கான சார்ஜஸ் பார்த்துடலாமா? இங்க போட்டிருக்காங்க பாருங்க. 3 சீட்டருக்கு 525ங்க, 5 சீட்டருக்கு 600. மொத்தம் 30 மினிட்ஸ் நீங்க போலாம் போல. இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி தான். ஓகேவா? டிரைவர் சார்ஜும் சேர்த்து தாங்க. படகில் 5 வயது ஒரு குழந்தை மட்டும் அனுமதிக்கப்படுமா. ஸோ இன்கேஸ் நீங்க குழந்தைகளை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு மட்டும் ஃப்ரீ. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. ஜிபே இதெல்லாம் கூட இருக்கு, ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. மக்களே, இப்போ நான் சொல்ற சார்ஜஸ் எல்லாமே வந்து நார்மல் சீசன்லிங்க. மிட் ஏப்ரல்ல இருந்து
மே ஃபுல்லா ஓகேவா. அப்போ வந்து பீக் சீசன் அப்படிங்கிறதுனால இந்த சார்ஜஸ்ல இருந்து அடிஷ்னலா வந்து ஒரு 50 to மேக்ஸிமம் 100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ நீங்க சீசன்ல அதாவது சம்மர் லீவ்ல வரும்போது கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமா இருக்கும், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நான் இப்போ 525 காமிச்சது ஒரு 600 ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. அந்த ரேஞ்சில் இருக்கும். 50ல இருந்து மேக்ஸிமம் 100க்குள்ள வந்து சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாம் பீக் சீசன்ல. இது வந்து பெடல் போட்ஸ்க்கான சார்ஜஸ்ங்க. 2 சீட்டர் வந்து 375. பெடல் போட் தான் இருக்கிறதுலயே கம்மி ஓகேவா. 4 சீட்டருக்கு 475. இது 30 மினிட்ஸ். இதுலயும் அதே ரூல் தான். லைக் படகில் 5 வயது ஒரு குழந்தை மட்டும் அனுமதிக்கப்படும் அப்படின்னு. படகு சவாரி செய்யும் போது சுய புகைப்படம் எடுக்க தடை, அதாவது நம்ம செல்ஃபி எடுக்க தடையா, சேஃப்டி பர்பஸ்க்காக. மக்களே இது மோட்டர் போட்டுக்கான புக்கிங் கவுண்டருங்க. ஸோ இதோட சார்ஜஸும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 சீட்டருக்கு 825, 8 சீட்டருக்கு 975, 10 சீட்டருக்கு 1175, 15 சீட்டர்னா 1700 வித் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் அதில் கூட கொடுக்குறாங்களே. பரவாயில்ல, சூப்பரு. அடிஷ்னல் சார்ஜஸ் பர் பர்சன், அதாவது இப்போ 10 பேர் இருக்காங்க, 11 பேராக போகணும்னா 125 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், 125 ரூபா ஓகேவா. நீங்கள் டிக்கெட்ஸ் கவுண்டரில் புக் பண்ணிவிட்டு இன்கேஸ் மோட்டர் போட்னா தனியாக போட்டிருப்பாங்க இயந்திர படகுக்கு வே டு எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க 6, 8, 10, 15 மோட்டர் போட்டுக்கான படித்துறைகள். இங்கே நின்றுருக்காங்க பாருங்க போட்ஸ். எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா. எந்த வித ஹரிபரியும் இல்லாமல் அழகாக நீங்கள் வந்து போட்டிங் போகலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் சாக்லேட்ஸு, டீ, காஃபி விற்கிற கடைங்கள்லாம் நிறைய இருக்கும். பாஷ்மினா ஷால்ஸ், காஷ்மீர் ஷால்ஸ்லாம் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக வித்துட்ருக்காங்க. இது வந்து ஸ்பைஸு, ஹெர்பல் ஆயில்ஸு இதெல்லாம் வித்துட்ருக்காங்க. பாப்கார்ன் கடைங்க இதெல்லாம் நிறைய இருக்கு மக்களே. அண்ட் அட் லாஸ்ட் நம்ம லேக். எவ்வளவு சூப்பரா வந்து தண்ணிக்குள்ளேயே கூட பார்ட்டிஷன் போட்டு அந்த சைடு ஃபுல்லா பெடல் போட்ஸ்க்கும் ரோ போட்ஸ்க்கும் வச்சுட்டாங்க. இந்த சைடு ஃபுல்லா வந்து மோட்டர் போட்ஸ்க்கு. நான் கூட மோட்டர் போட் இல்லைன்னு நினைச்சேன். வாட்டர் ஏதாவது பொல்யூட் ஆகும், மோட்டர் போட் வச்சிருக்க மாட்டாங்களே என்னமோன்னு நினைச்சேன். பட் ஆனா மோட்டர் போட் வச்சிருக்காங்க மோட்டர் போட்ஸ்க்குன்னு தனியா. கொஞ்சம் பெரிய லேக் தான் மக்களே, அந்த சைடு வரைக்கும் இருக்கும் லேக் ஓகேவா. ஸோ பெரிய ரவுண்டு போயிட்டு வருவாங்க. 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் மோட்டர் போட்டுக்கு. மக்களே டூரிஸ்ட்க்கு ப்ராப்பரா லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ சேஃப்டி எல்லாம் நல்லாவே இருக்கு. நான் சேஃப்டி கன்சர்னும் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. பிலோ 5 years 2 kids only are allowed in a boat. ஸோ அங்க 1 போட்டிருந்தாங்க, இங்க அட்லீஸ்ட் 2 போட்டிருக்காங்க. ஸோ குழந்தைகளை கொண்டு வந்தீங்கன்னா டிக்கெட் எடுக்காம குழந்தைகளை கூட்டிட்டு போகணும்னா 2 குழந்தைகளை கூட்டிட்டு போகலாம் போல. இந்த மோட்டர் போட் கிளம்பிருச்சு. எல்லாமே ஃபைபர் போட்ஸுங்க. மக்களே இந்த மாதிரி நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அழகா போட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கிறதுக்கு. இங்க பாருங்க கிட்ஸ் அழகா பட்டர்ஃப்ளை முன்னாடி உட்காந்துட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க.
அங்க வந்து ஒரு பெரிய ஈகிள் வந்து அப்படியே தோகையை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்கு. இங்க பாருங்க, போட்டோ ஷூட்ஸ்க்கான இடங்கள் நல்லா இருக்குங்க. எக்ஸ்கர்ஷன் பாயிண்ட் சூப்பரா இருக்கு. போட் ஹவுஸ் எக்ஸ்கர்ஷன் பாயிண்ட் சான்ஸே இல்லை. இன்டர்நேஷனல் டூரிசம் ஸ்டாண்டர்டுக்கு பண்ணியிருக்காங்க. குட், ஐ லைக் இட். நான் பார்த்த போட் ஹவுஸ்லயே வந்து நம்ம ஊட்டி போட் ஹவுஸ் தான் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. மக்களே, நம்ம போட் ஹவுஸோட படித்துறை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே செல்ஃபி பாயிண்ட்ஸ்ல போய் வியூ எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வேஃபில்ஸ், ஹாட் சாக்லேட்ஸ், மில்க் ஷேக்ஸ் எல்லாம் சாப்பிட்ற கடை இருக்கு, கெஃபேஸ் இருக்கு. ஐஸ்கிரீம்ஸ், சாஃப்டி ஐஸ்கிரீம்ஸ். இந்த பக்கம் பாருங்க, த்ரில் ஜோன் ஒன்னு இருக்கு. என்ன சவுண்டு பாருங்க. அதுக்கப்புறம் லேக் சைடு ஈட்டரின்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டரி வச்சிருக்காங்க. செம்ம சூப்பருங்க. இங்க பாருங்களா, குட்டி குட்டி கார்டன்ஸ் அழகா இருக்குங்க. மிரர் மேஸ் 60 rupees, ஃப்ரீக்கி ஜங்கிள் 60 rupees. அதுக்கப்புறம் என்ன, ஹரர் ஹவுஸ், மிரர் மேஸ் அண்ட் ஃப்ரீக்கி ஜங்கிள் மூணு சேர்ந்து 120 rupees. ஸோ லேக் வந்தா நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. காலா ஐஸ்கிரீம், பாப்கார்ன்ஸு, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல்ஸ், ஸ்வீட் கார்ன் எல்லாம் அவைலபிளா இருக்கு. மக்களே, நம்ம லேக் சைடு ஈட்ரி வந்து பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. எவ்வளவு அழகா இன்டீரியர்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்களா. சாட் ஐட்டம்ஸ், பீஸா, சீஸ் ஐட்டம்ஸ், நூடுல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. பீவரேஜஸ். மக்களே, மோட்டர் போட்ஸோட படித்துறையிலிருந்து இப்போ துடுப்பு படைகள், ரோபோட்ஸ் அண்ட் பெடல் போட்ஸ் படித்துறைக்கு வந்தாச்சு. இது பாருங்க, இங்கேயும் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் போட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கிற கடைங்கள்லாம் இருக்கு பாருங்க. டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க. அது வந்து மேல இருந்து பாக்குற வியூ, இது வந்து கீழே லேக் பக்கத்திலேயே இருந்து பாக்குற வியூ. நிறைய படித்துறைகள் இருக்குங்க. எவ்வளவு சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் வச்சு நீட்டா பண்றாங்க பாருங்களா. வேற லெவல் மக்களே, சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம இல்ல செகண்ட் டைம்ங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம சேனலே ஆரம்பிக்கல. டிடிடிசியோட சுவனீர் ஷாப் இருக்குங்க. இந்த இதெல்லாம் பதிச்சு தருவாங்கல்ல கிளாஸ்ல. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸு, டிஷர்ட்ஸு இதெல்லாம் வாங்கலாம். டிடிடிசி சுவனீர் ஷாப். இதெல்லாமே வந்து ரோபோட்ஸ், பெடல் போட்ஸ்க்கான படித்துறைகள், படகுத்துறைகள். Do not throw garbages into the lake. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஊட்டி, அழகான ஊட்டி. அதை நம்ம பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கணும். இல்லை என்ன சொல்றீங்க? எவ்வளோ குட்டி குட்டியா கியூட்டா இருக்கு பாருங்களா பெடல் போட்ஸு. பொம்மை மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு.
மக்களே பெடல் போட்ஸ்க்கு வந்து இது நாமளே பெடல் பண்ணிட்டு போறது இல்ல, ரோ போட்ஸ்க்குனா வந்து கூட ரோ பண்றதுக்கு ஒரு டிரைவர் வருவாருங்க. இங்க இருக்காங்க பாருங்க. ரோபோட்ஸ் எல்லாம் வந்து இந்த கப்புள்ஸ், ஹனிமூன் கப்புள்ஸ் எல்லாம் வரவங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. அழகா உட்காந்துட்டு நீங்க போட்டை ரசிச்சுட்டே போனீங்கன்னா நம்ம டிரைவர் வந்து அழகா துடுப்பு போட்டு உங்களை கூட்டிட்டு போயிட்டு வருவாரு. இதுக்கும் வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து செக்யூரிட்டி எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. மக்களே, நம்ம ஊட்டி போட் ஹவுஸ் செம்ம சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே வந்து இவ்வளவு நீட்டா அரேஞ்ச் பண்ண போட் ஹவுஸ் பார்த்ததுல இப்பதான் ரீசெண்டா இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க போல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. சம்மர் சீசன்லயே இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு கூட்டம் வருது, அப்பவும் வந்து அந்த அளவுக்கு வந்து நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கிளீனா வந்து எந்தெந்த போட்ஸ்க்கு எங்க போகணும், நிறைய படித்துறை இருக்கு. ஒவ்வொரு மோட்டர் போட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4 போட் ஹவுஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா பெடல் போட்ஸ்க்கு தனியா, ரோ போட்ஸ்க்கு தனியான்னு நீட்டா ஒரு ரோவே ஃபுல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. வெயிட்டிங் ஏரியாஸ், லைஃப் ஜாக்கெட்ஸ்னு எல்லாம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கு மக்களே நம்ம ஊட்டி போட் ஹவுஸ்ல. வேற லெவல். ஸோ ஊட்டி வந்தீங்கன்னா தைரியமா சூப்பரா வந்து நம்ம போட்டிங் என்ஜாய் பண்ணலாம். மக்களை இங்க பாத்தீங்களா ஒருத்த எப்படி புரண்டுட்டு இருக்கான்னு, ஊட்டி பைரவன். நல்லா புசு புசு புசுன்னு எப்படி இருக்கு பாருங்களா. ஹஸ்கி நாய்க்குட்டி மாதிரி. ஹில் ஸ்டேஷன் டாக்கி இல்ல, அதனாலதான் இப்படி இருக்கான். இங்க வந்து கிட்ஸ்க்கான பிளே ஏரியா இருக்கு ஃபுல்லா. அது போக பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டும் இருக்கு நிறைய. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களா. ஒவ்வொரு ஏரியாலையும் அப்படியே கலர்ஃபுல்லா நம்ம மைண்டே வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுங்க இந்த மாதிரி லான் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தாவே. மக்களே, இது வந்து டோரா டோராங்க. 70 rupees டோரா என்ஜாய் பண்ணோம்னா. அது என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. மேல ஸ்கைலைனா ஏதோ சொல்லுவாங்கல்ல, சோ அதுவா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் பாருங்க, சோடா, பாப்கார்ன், ஹாட் சாக்லேட், சாட் ஐட்டம்ஸ், அங்கங்க வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு ஃபாஸ்டா சுத்துது பாருங்களா. பரவாயில்ல, நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி, கோ கார்டிங் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. கிட்ஸ் below age 2 not allowed. மோட்டர் போட் சைடு இருந்த மாதிரியே ரோபோட் சைடும் வந்து இந்த மாதிரி செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்காங்க மக்களே. ஓ, இப்பதாங்க தெரியுது. அது வந்து வந்து அந்த நெட் போட்டு பிரிட்ஜ் வச்சிருப்பாங்கல்ல, ஹேங்கிங் பிரிட்ஜ். அந்த மாதிரி ஒரு ஏரியாங்க இது. பரவாயில்ல, சூப்பர், வேற லெவல் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா நிறைய அடிஷன்ஸ் பண்ணிருக்காங்க போட் ஹவுஸ் சுத்தியுமே. டூரிஸ்டுக்கான ஃபெசிலிட்டிஸ், என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ். செல்ஃபி பாயிண்ட் பக்கத்திலே பாத்தீங்கன்னா
இங்க பாருங்களா, நிறைய இந்த மாதிரி குட்டீஸ்க்கு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. குட்டீஸும் போலாம், அடல்ட்ஸும் போலாம். இதுக்குள்ள வேற இந்த கன் ஷூட்டிங் அதெல்லாம் இருக்கும்ல, நம்ம மால்ஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி ஏரியா வச்சிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். மக்களே ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கப்புளோட வந்து சூப்பரா வந்து ஒரு ஹாஃப் அ டே குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க நம்ம ஊட்டி போட் ஹவுஸ்ல. அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், ஐயோ உண்மையிலேயே ட்ரூலி இம்ப்ரெஸ்டுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. சுத்தி வந்து சூப்பரான அப்படியே கார்டன் ஏரியாஸு, லான்ஸு, ஃபுட் கோர்ட்ஸு, வெயிட்டிங் ஏரியாஸு, அப்படியே மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிடுதுங்க. இந்த பிளேஸ்க்கு வந்தாவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க. அந்த டோரா பார்த்தோம்னா அதுல போயிட்டு இருக்காங்க பாருங்க, ஃபன் ரைடு. பெரியவங்களுக்கே அள்ள விட்டுரும், பட் ஆனா அட்வென்ச்சரா ஃபன்னா இருக்கும். வந்தா ட்ரை பண்ணுங்க இதெல்லாம். மக்களே ரோபோட் இருக்கிற அந்த ஏரியாலயும் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து எக்ஸிட் ஆகிற பாயிண்ட் பக்கத்துல இருக்கோம். இங்க வந்து 70 ஸ்கிரீனிங் சொல்லிட்டு ஏதோ பண்ணிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்னு, மோமோஸ் இதெல்லாமே கிடைக்குது. இங்கேயும் வந்து ஒரு விஆர் கேம்ஸ் இருக்குங்க. இங்க பாருங்க, போட் ஹவுஸ்க்குள்ள இன்னொரு ஸ்டார் அட்ராக்ஷன் என்ன தெரியுமா? போட் ஹவுஸ்ல இருக்கிற ட்ரெயின் தாங்க. ஸோ அதையும் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாய்வாலா ஷாப் இருக்கும். அந்த ஷாப்க்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மினி ட்ரெயின் ஸ்டேஷன், போட் ஹவுஸ் உதகமண்டலம். மினி ரயில் நிலையமா, வேற லெவல் பண்ணியிருக்காங்க. பாருங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. ட்ரெயின் கிளம்ப போகுதுங்க. இதுக்குன்னே தனி டிக்கெட் கவுண்டர்லாம் வச்சிருக்காங்க மக்களே. நம்ம ரெகுலரா எப்படி ஒரு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகிறோமோ அதே மாதிரி கியூட்ல ஃபுல்லா போய் லேக்க சுத்திட்டு வரும் போல. இதுக்கு எவ்வளவு சார்ஜஸ்ன்னு தெரியலையே. டிக்கெட் கவுண்டர் இங்க இருக்கு, அங்க கேட்டு வந்துடும். எத்தனை என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்க மக்களே. உண்மையில இதெல்லாம் ட்ரை பண்ணலாங்க. செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். டிக்கெட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அடல்ட்டுக்கு 60 rupees, சில்ட்ரனுக்கு 40 rupeesங்க. இதெல்லாம் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? மக்களே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே பாத்தீங்கன்னா பெயிண்ட் பால் டிக்கெட்ஸ்ன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. 100 rupeesக்கு 8 shots. 5 bottle win game free. 7 bottle win cash prize. Hit 8 bottle win cash 1000 rupees. Archery இருக்கு. 100 rupeesக்கு 8 arrows. வாவ், இங்க பாருங்க இதுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ்னு. மக்களே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கா. உண்மையில இந்த சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கலீங்க. ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன் வச்சு லேக்க சுத்தி வந்து ஒரு மினி ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனே குட்டியா கியூட்டா இருக்கு. ஐயோ வேற லெவலுங்க. ஆர்ச்சரி, கன் ஷாட் பாயிண்ட்ஸ் வேற லெவலு. சுவினேர் ஷாப்ஸ், ஃபுட் கோர்ட்ஸ் கலக்கி இருக்காங்கப்பா. ஒரு கம்ப்ளீட்
கம்ப்ளீட் பேக்கேஜிங்க. தரவும் என்ஜாய் பண்றதுக்கு கிட்ஸ்க்கு, ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா கிட்ஸ்க்கு, அடல்ட்ஸ்க்கு, வயசானவங்களுக்குன்னு எல்லாத்துக்கும் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் நம்ம போட் ஹவுஸ்ல இருக்கிற என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ். மக்களே, ட்ரெயின் ஸ்டேஷனு, மற்ற என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸு, விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம டான்டியோட ஒரு ரீட்டைல் ஷாப் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸு, ஊட்டி வர்கி இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் தான் வாங்க முடியும். நம்ம 3 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் தான், குட்டி 1/2 லிட்டர் 1 லிட்டர்லாம் இங்கே கிடைக்காது. நம்ம ஊர் எல்லா ஹில் ஸ்டேஷன்லையும் இதே தானே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அண்ட் சீட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு சின்ன நர்சரி வச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்க கார்டனுக்கு, வீட்டுக்கெல்லாம் வந்து இண்டோர் பிளான்ட்ஸ், சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும்னா இது நீங்க வாங்கிக்கலாம். வே டு எக்ஸிட் வெளியே வந்தாச்சுங்க. பட் இன்னும் வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் முடியல. இங்க பாருங்க, குதிரை சவாரி ஹாஃப் ரவுண்டுக்கு 125 ருபீஸ், முழு சுற்று ஃபுல் ரவுண்டுக்கு 250, டபுள் சுற்று 2 ரவுண்டுனா 500 ருபீஸ். சூப்பரா. அடிஷனலா போட்டோகிராஃபி எடுக்கணும்னா 30 ரூபா. வேற லெவல் பண்றாங்கப்பா. எத்தனை ஆப்ஷன்ஸ் பாருங்க. இங்கேயும் வந்து இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுட்டு குதிரை மேல ஏறுறதுக்கு, வயசானவங்க வந்தா கூட அழகா இந்த மேடை மேல ஏறி உட்காந்துக்கலாங்க. குதிரை மேல ஏறி உட்காரணுமே அப்படிங்கிற பயப்படவும் தேவையில்லை. எவ்வளவு மெஜஸ்டிக்கா இருக்கானுங்க பாருங்களா, பியூட்டிஃபுல்லா அழகா க்ரூம் பண்ணி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே சும்மா கம்பீரமா இருக்கு. குதிரை சவாரியும் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஷாப்பிங் முடியல. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு குட்டி பிக் பஸார் இருக்கு. இந்த பக்கம் ஆவின் இருக்கு. ஆவின்ல ஸ்மூதி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். உள்ளுக்குள்ள இந்த சுவினீர்ஸ் அதெல்லாம் விற்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்களா, ஒரு ப்ராப்பர் ஒரு சர்க்கஸே இருக்குங்க உள்ளுக்குள்ள போட் ஹவுஸ்க்குள்ள. எத்தனை ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்கப்பா சாமி, டூரிஸ்டுக்கு என்ஜாய் பண்றதுக்கு. நம்ம சம்மருக்கு பக்காவா ரெடி ஆயிருக்குங்க ஊட்டி. சும்மா தூள் கிளப்புறாங்க ஐயா. அப்படியே மதியம் ஆக மதியத்துக்கு மேலதான் நிறைய டூரிஸ்ட் வராங்க. நம்ம வர்றப்ப இவ்வளவு ரஷ் இல்ல பாருங்க. இப்ப எல்லாமே ஆக்டிவா இருக்கு. மக்களே, நம்ம ஊட்டி போட் ஹவுஸ் ஸ்டார் அட்ராக்ஷன் ஆஃப் ஊட்டி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கவர் பண்ணிட்டேன். என்னென்ன என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபுட் கோர்ட்ஸு, செல்ஃபி பாயிண்ட்ஸு, சில்ட்ரனுக்கான கேம்ஸு, விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸு, சுவினீர் எல்லாம் எங்கே வாங்கலாம், இது எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. சார்ஜஸ் டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் ஊட்டி வந்தால் சூப்பராக போட் ஹவுஸ் வந்துட்டு இது எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நாம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராப்ளி கர்நாடகா கார்டன் ஒன்று இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஊட்டியில் கவர் பண்ணவே இல்லை இன்னும். பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. அதுக்கப்புறம் ஊட்டி சுற்றி இருக்கிற நிறைய ஏரியாஸ்க்கு வந்து டவுன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரெகுலர் டூரிஸ்ட் பிளேசஸ் இல்லாமல் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஏரியாஸ். ஓகேவா? ஹிடன் ஜெம்ஸ் ஆஃப் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் குட்டி குட்டி அழகழகான கிராமங்களுக்கெல்லாம் நம்ம ஊட்டி குட்டி பஸ்ஸில் போகிறோம், நம்ம டவுன் பஸ்ஸில். ஸோ நிறையா விளாக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 விளாக்ஸ் வரப்போகுது ஊட்டியில். எல்லா விளாக்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் மக்களே. ஃப்ரம் ஊட்டி படகுத்துறை போட் ஹவுஸு சான்ஸே இல்லை. சம்மருக்கு வந்தால் சும்மா செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.